வணக்கம். ஒரு கிராமத்தில் 10ஆம் வகுப்பு ஒன்றா படித்தவங்களாம் சேர்ந்து ஒரு நல்ல காரியம் செஞ்சால் அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்க மட்டும் இல்லை, அதே மாதிரி கிராமத்துலேருந்து படித்து இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து சமுதாயத்துக்கு நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சி ஆரம்பித்தது தான் கற்பக விருட்சம் அறக்கட்டளை. இப்போ இவங்க எல்லாருமே ஐடியில் நல்ல நிலையில் இருக்காங்க. அவங்க சம்பாதிக்கிற அவங்களுடைய பணத்தையும் நேரத்தையும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அடித்தட்ட மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சி கடந்த 7 வருஷமாக இந்த கற்பக விருட்சம் அறக்கட்டளை மூலமாக பல நல்ல காரியங்கள் செஞ்சிட்ருக்காங்க. எனக்கு அவங்கள பற்றி கேள்விப்பட்டோன்னா ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஆதரவற்ற பெண்களுக்கு தையல் மிஷின் வாங்கி தருது, கிரைண்டர் மிஷின் வாங்கி தருது, இல்லை ரொம்ப கிராமத்தில் ஒரு 2 ஆடு குட்டி வாங்கி கொடுங்க சார், நாங்கள் வச்சு பொழைப்பு நடத்திக்குவோம் அப்படின்னு சொல்கிறவங்கள அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது, அப்புறம் படிப்புக்கு உதவுவது, இந்த மாதிரி பல கோணங்களில் அவங்களுடைய சர்வீஸ் எக்ஸ்டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய சர்வீஸ் குறையிறதே இல்லை, கூடிக்கிட்டே இருக்குது. ஒரு 7-8 வருஷத்துக்குள்ளார 1 கோடி ரூபாய்க்கு இவங்களால் நலத்திட்டங்களை செய்ய முடியுதே எப்படி? அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், நாங்கள் எல்லாருமே இதை சேவை மனப்பான்மையோடு செய்கிறோம். ஒவ்வொரு ஊர்லேயும் இதே மாதிரி இருக்கக்கூடியவங்களையும் நாங்கள் ஒன்றிணைக்கிறோம். எங்களுக்கு வரக்கூடிய டிமாண்ட்ஸ், அந்த டிமாண்ட்ஸை நாங்கள் பரிசீலிக்கிறோம். அது ஜென்யூனிட்டி இருக்கா, அது கொடுக்கறதுக்கு சரியான நபர் தானா அப்படின்றத நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணுறோம். அதுக்கு பிறகு தான் சார் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அனைவருக்கும் வணக்கம். கற்பக விருட்ச அறக்கட்டளை சார்பாக கோரிக்கை விண்ணப்பம் நாகப்பட்டினம் மாவட்டம் குடியாலத்தூர் கிராமத்தில் இருந்து வந்துள்ளது. இந்த வருடத்துக்கான ஆடு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இளமதி என்கிற ஒரு விதவை பெண், கணவர் ஐயப்பன் கேன்சர் வியாதியில் ஒரு வருடம் முன்னாடி இறந்து விட்டார். வணக்கம், என் பேர் இளமதி. எங்க வீட்டுக்காரங்க பேர் ஐயப்பன். பெரிய பாப்பா 10th படிக்குது, சின்ன பாப்பா 8th படிக்குது. இப்ப என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கிராமத்துல? விவசாய கூலிதான் சார். எனக்கு ஆடு வளர்க்கறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கு. இந்த ஆடு உங்களுக்கு கொடுத்தா பத்திரமா பாதுகாத்து நீங்க வளர்த்து பாத்துக்குவீங்க? கண்டிப்பா பாத்துக்குவோம் சார். உங்களுக்கு இந்த 2 ஆடு வாங்கி கொடுத்தா நீங்க எப்படி வச்சு பொருளாதாரத்தை எப்படி ஈட்டுவீங்க, எப்படி பராமரிப்பீங்க? அது மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா நான் பெருக்கிக்குவேன் சார். குட்டி போட்டு அதுக்கு நான் என்ன செய்யணுமோ ஏற்கனவே அந்த மாதிரி செஞ்சுக்குவேன். எனக்கு உங்க மூலியமா கிடைச்சா நல்லதுதான், பொருளாதாரத்தை ஈட்டிக்கணும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கற்பக விருட்சம் அறக்கட்டளை கிராமப்புறங்களில் வசிக்கும் ஆதரவற்ற கைம்பெண்கள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்வாதார உதவி செய்து கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் கலங்கரை விளக்கம் என்ற ஒரு திட்டத்தினை அறிமுகப்படுத்துகிறது. கிராமத்து மக்கள் ஆடுகள் வளர்ப்பில் அதிகம் ஆர்வம் காட்டினார்கள். அதை அடிப்படையாக கொண்டு கற்பக விருட்சம் அறக்கட்டளை கலங்கரை விளக்கம் என்ற திட்டத்தின் அடிப்படையில் தலா ஒவ்வொருவருக்கும் 2 ஆடுகளை வழங்க திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் பயனடையக்கூடிய ஆதரவற்ற முதியோர்கள், கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களோட சேர்ந்து உரத்த சிந்தனை அறம் செய்ய விரும்புகின்ற ஒரு ஸ்கீமை ஒரு 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கு. அவங்க மாதம் ஒரு 25,000 ரூபாயை ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்திங்க அப்படின்னு எங்ககிட்ட கொடுத்து அதை நாங்கள் பயன்படுத்த நினைச்ச போது எங்களுக்கு உடனே இவருடைய ஞாபகம் தான் வந்தது. சத்யநாராயணா தான் அதை லீட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் மூலமாக நாங்கள் இது வரைக்கும் ஒரு 3-4 நல்ல காரியங்களுக்கு உதவி செஞ்சுருக்கோம். இப்போ கூட ஒரு நாகப்பட்டினத்தில் ஒரு கிராமத்தில் 2 குடும்பங்களுக்கு சார் எங்களுக்கு 1 ஜோடி ஆடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நிலைநிறுத்திக்குவோன்னு சொன்ன உடனே இப்போ நாங்கள் அவங்களுக்கு 2 குடும்பங்களுக்கு 4 ஆடுகள் வாங்கி கொடுக்கறதுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கோம். உலகம் சிறுசு, நீ உதவிடும் போது இதயம் பெருசு, நீ பகிர்ந்துண்ணும் போது. உலகம் சிறுசு, நீ உதவிடும் போது இதயம் பெருசு, நீ பகிர்ந்துண்ணும் போது. கற்பக விருட்சம் அறக்கட்டளை சார்பாக விதவை பெண்களுக்கு ஆடு வழங்கும் திட்டத்தின் கீழ் தற்பொழுது ஆடு மற்றும் ஆட்டு ஓனர் அவர்களை சந்திக்க வந்துள்ளோம். ஐயா வணக்கம். கற்பக விருட்சம் அறக்கட்டளை சார்பா விதவை பெண்களுக்கு வழங்க போறோம். 2 ஆடு கொடுங்க, உங்கள்ட்ட வாங்கிக்கிறோம். 2 ஆடு என்ன ரேட்டு சொல்றீங்க? 2 ஆடுமா? பார்த்து வாங்கிக்கலாம், கொஞ்சம் குறைச்சு கம்மி போட்டு பார்த்து கொடுங்க. 20/2/2026 வெள்ளிக்கிழமை கற்பக விருட்சம் அறக்கட்டளை சார்பாக ஆடு வழங்கும் திட்டத்தின் கீழ் நாகப்பட்டினம் மாவட்டம் கோலை தாலுகா உத்திரங்குடி கீழத்திரு வசிக்கும் துரைசாமி அவர்களிடம் 2 வளர்ப்பு ஆடுகள் விலைக்கு வாங்கியுள்ளோம். 2 ஆட்டின் விலை 12,000 ரூபாய். துரைசாமி அவர்கள் 12 ரூபாயை பெற்றுக்கொண்டு கற்பக அறக்கட்டளையிடம் பெற்றுக்கொண்டது என்பதை உறுதியளித்து கையொப்பம் இடுகிறேன் என்று
தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. 2 ஆடு கொடுக்க சொல்லியிருந்தீங்கல்ல, அதான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்று 20/2/2026 வெள்ளிக்கிழமை கற்பக விருட்சம் அறக்கட்டளை சார்பாக ஆடு வழங்கும் திட்டத்தின் கீழ் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோளை தாலுகா பாங்கல் கிராமத்தில் வசிக்க வரும் மணிமேகலை என்பவரிடம் 2 பெண் வளர்ப்பு ஆடுகள் விலை பேசிய தொகை 12,000 ரூபாய் தற்பொழுது கற்பக அறக்கட்டளை சார்பாக பெற்றுக்கொண்டேன் என்பதை உறுதியளித்து கையொப்பமிடுகிறேன். இப்படிக்கு மணிமேகலை. கட்டளைகளேதும் இன்றி கைகோத்தும் நாமே, கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே. கற்பக விருட்சம் அறக்கட்டளை சார்பாக ஆடு வழங்கும் திட்டம் சென்னை தலைமையிடமாக செயல்படும் கற்பக விருட்சம் அறக்கட்டளை தொடர்ந்து நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் எண்ணற்ற சேவைகளை பணிபுரிந்து வருகிறார்கள். விதவை பெண்களுக்கு, ஏழை தாய்மார்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு தொடர்ந்து இவர்கள் ஆடு வழங்கி கொண்டு வருகிறார்கள். கலங்கரை விளக்கம் என்ற திட்டத்தின் கீழ் 5ஆம் கட்டமாக ஆடு வழங்குகிறார்கள். இன்று நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோளை தாலுகா முடியாளத்தூர் கிராமத்தில் இளமதி என்கிற கணவனை இழந்த விதவை பெண்ணுக்கும் மற்றும் ஈசனர் கிராமத்தில் ராஜலட்சுமி என்பவரின் குடிசை வீடு தீயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் இன்று 2 பெண் வளர்ப்பாடுகள் வழங்கும் திட்டம். கற்பகம் விருட்சம் மூலியமா எனக்கு உதவி செய்யறாங்க. எனக்கு ஆடு வாங்கி தராங்க. இது உதவி செய்யற சிவசங்கரி அம்மா உதவி செய்யற அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. இது மூலியமா நான் நிறைய ஆடுகள் கழிச்சு நிறைய ஆடு கொடுத்ததுக்கு நன்றி. கற்பகம் விருட்சத்துக்கு நன்றி. இன்று இந்த ஆடு வழங்கும் திட்டத்திற்கு நிதியுதவி வழங்கி நன்கொடை வழங்கி சிறப்பித்த பெருமதிப்புக்குரிய அன்பு இளவல் உரத்த சிந்தனை திருமதி சிவசங்கரி அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியினை கற்பக அறக்கட்டளை சார்பாகவும் அடியன் வைத்தியநாதர் சார்பாகவும் பயனாளிகள் சார்பாகவும் தெரிவித்து மகிழ்கிறேன். மிக்க நன்றி. கற்பக அறக்கட்டளை நிறுவனர் சத்யநாராயண ஐயா அவர்களுக்கு எங்களுடைய சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம்பிக்கை தளராதே, சூழாதே துன்பம், இனிமேல் தோள் கொடுக்கும் தோழர் உயிரம் உண்டு. ஸோ நம்ம நல்ல விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கு. நல்ல மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்காங்க. தேவைகள் ஒரு பக்கம் இருக்குது, கொடுக்கறதுக்கு நல்ல மனது படைத்தவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கறதுக்கு ஒரு டீம் வேணும் இல்லையா? அந்த டீம் நல்ல டீமாக இருக்கணும் இல்லையா? அது நம்ப தகுந்த டீமாக இருக்கணும் இல்லையா? எதையும் எதிர்பார்க்காதவங்களாக இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் யாருன்னு பார்த்தா கற்பக விருட்சம் அறக்கட்டளை தான். ஸோ இந்த வீடியோ மூலம் நான் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறது என்னெல்லாம், நீங்கள் யாருக்காவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதை யாருக்கு செய்யணும்னு தெரியல, நீங்கள் உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். சத்யநாராயணன் கற்பக விருட்சம் அறக்கட்டளை 8வது ஆண்டில் நுழையக்கூடிய இந்த அறக்கட்டளை இன்னும் பல வருடங்கள் நல்ல சமூக சேவை செய்து பலருடைய வாழ்க்கையில் ஒளி தீபம் ஏற்ற வேண்டும் என்று உரத்த சிந்தனை சார்பிலே நான் வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் உதயம்ராம், செயலாளர் உரத்த சிந்தனை எழுத்தாளர்கள் சங்கம். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு சர்வீஸா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அவங்கள டெஃபினட்டா நம்ம சப்போர்ட் பண்ணணும். நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க. கற்பக விருட்சம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க. நான் பண்ணிட்டேன், நீங்களும் பண்ணிடுங்க. சென்னையை சேர்ந்த எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் 25,000 ரூபாய் நன்கொடை வழங்கியிருந்தார். எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நன்கொடையாளர்கள் திருமதி சிவசங்கரி அவர்களுக்கு கற்பக விருட்சம் அறக்கட்டளை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் நீண்ட ஆயுளோட இருந்து இன்னும் இது போன்ற பல நல்ல காரியங்களுக்கு உதவியா இருக்கணும் அப்படிங்கிறத இறைவனை பிரார்த்திக்கிறோம். எங்கோ பிறந்தோ எங்கோ வளர்ந்தோ, இன்னல்கள் தீண்ட விடாமல் அன்பில் கலந்தோ, உதவிக்கு நீளும் கரங்கள் உலகில் வாழும் போது, உழைப்புக்கு என்றும் எல்லை தீது. தாழாதே, நம்பிக்கை தளராதே, சூழாதே துன்பம், இனிமேல் தோள் கொடுக்கும் தோழர் உயிரம் உண்டு. உலகம் சிறுசு, நீ உதவிடும் போது, இதயம் பெருசு, நீ பகிர்ந்துண்ணும் போது.